விடாது துரத்தும் சுஜாதாவின் ஆவி. அவர் சொல்ல வர்ற செய்தி என்ன? சுஜாதா மரணத்தின் மர்மம் என்ன? அந்த இரவு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சுஜாதா இறந்து 11வது நாள். வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறையிலிருந்து ஒரு பாத்திரம் கீழே விழுற சத்தம். எலியாத்தான் இருக்கணும்னு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. அப்போதான் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல குளிர். இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக. ஏசி கூட போடல. ஜன்னல் எல்லாம் மூடி இருக்கு. ஆனா உடம்பெல்லாம் நடுங்குது. சுஜாதாவுடைய மாமனார் பூஜை அறைக்கு போனாரு. அங்க இருந்த விளக்கு தானா அணைஞ்சிருச்சு. அதே நேரத்துல ஒரு கனமான சேலைய யாரோ இழுத்துட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். சுஜாதாவுடைய மாமனார் திரும்பி பார்த்தாரு. பூஜை அறையில ஒரு கண்ணாடி இருக்கு. ஆனா அதுல அவருடைய முகம் தெரியல. இருட்டா இருக்குன்னு பக்கத்துல போய் பார்த்தாரு. அப்போ அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த கண்ணாடியில ஒரு பெண்ணுடைய முகம் தெரிஞ்சது. வெள்ளை சேலை, முடியெல்லாம் முன்னாடி விழுந்து அவளுடைய கண் மட்டும் தெரிஞ்சது. அது சுஜாதாவுடைய கண். சுஜாதா மாமனார் பயத்துல சத்தம் போடுறதுக்குள்ள விளக்கு திடீர்னு எரிஞ்சது. யாரும் இல்ல. ஆனா கண்ணாடியில ரத்த விரல் தடம். அதே சமயம் ஹால்ல மாமியார் அலற ஆரம்பிச்சாங்க. ஹால்ல சுஜாதாவுடைய புகைப்படத்துல இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. அப்போ ஒரு குரல். அது எங்கிருந்து வருதுன்னே தெரியல. நான் சாகல, நீங்க தான் என்ன சாக விட்டீங்க. மாமியார் மயங்கி விழுந்தாங்க. அதே நேரத்துல வாசல் கதவு படார்னு திறந்துச்சு. வெளியில அம்மாவாசை இருள். வாசலுக்கு முன்னால ஒரு பெண் நின்னுட்டு இருந்தா. அவன் மெதுவா தலைய தூக்குனா. அது சுஜாதா. உண்மைய சொல்லிடுங்க, இன்னும் 3 இரவு தான். மின்சாரம் வந்தது. வாசல்ல யாரும் இல்ல. ஆனா தரையில ஈர காலடி தடம். அது வீட்டுக்குள்ள வந்து போன தடம். அந்த இரவுக்கு பின்னாடி அந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் தூக்கம் வரல. மாமியார் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு பயந்தா வேறொன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் இந்த சுஜாதா? சுஜாதாவுக்கு என்ன ஆச்சு? சுஜாதா ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பெண். பெருசா எதுவும் படிக்கல. சுஜாதாவுடைய அப்பா அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரர். நிலம், வீடு, தோட்டம் இதுக்குமே பஞ்சம் இல்ல. அந்த சொத்துக்காகத்தான் சுஜாதாவுக்கு கல்யாணமே நடந்துச்சு. மணமகன் ஆனந்த் வங்கியில வேலை. மாமியார் ராஜாமணி கொஞ்சம் கடுமையான பெண் தான். மாமனார் ராமலிங்கம் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். வெளியில பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தான். சுஜாதாவும் பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போனா. ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல. சுஜாதா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல கால் தவறி விழுந்து அடிபட்டு இறந்துட்டான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இரவு 1 மணி. வீட்டுல எல்லா லைட்டும் எரியுது. யாருக்கும் இருள்ல இருக்க தைரியம் இல்ல. அப்பதான் ஒரு பலமான சிரிப்பு சத்தம். அது ஒரு பெண்ணுடையது. அது சுஜாதாவுடைய குரல். அது மாடிப்படியில இருந்து வந்துச்சு. மாடிப்படியில யாரும் இல்ல. வீட்டுடைய சுவர்ல தண்ணியில எழுதின மாதிரியான வார்த்தைகள். அது ஈரமா இருந்துச்சு. என்ன தள்ளுன கை இன்னும் சுத்தமா இருக்கு. அந்த நேரத்துல மாடிப்படியிலிருந்து ஒரு சத்தம், கொலுசு சத்தம். அது மெதுவா கீழே இறங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. சுஜாதாவுடைய மாமனார், மாமியார், கணவர்னு எல்லாரும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிட்டாங்க. அந்த ரூமுக்கு வெளியில பலத்த சிரிப்பு சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்கறது நிக்கவே இல்லை. மரண பயத்துல 3 பேரும் சாமிய வேண்டிட்டு அந்த ரூம்லயே அடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல அங்க எந்த சத்தமும் இல்லை. அந்த இரவும் அவங்க யாருனாலையும் தூங்கவே முடியல. ராமலிங்கம் அவரது நண்பருக்கு போன் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்ல, அவரும் ஒரு மந்திரவாதி கொல்லிமலையில் இருக்கிறதாகவும் அவரை பார்த்தா இதெல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. 3 பேரும் அதிகாலையிலேயே கொல்லிமலை மந்திரவாதியை பார்க்க கிளம்பிட்டாங்க.
கார் மலை ரோட்ல ஏறிட்டே இருந்துச்சு. சுத்தியும் அடர்ந்த காடு, ரோடு ரொம்ப குறுகியது. காலை நேரம்தான், அதனால அந்த இடத்துல வெளிச்சமே குறைவு. அப்போ கார் குலுங்க ஆரம்பிச்சது. ஆனந்த் உடனே பிரேக் போட்டான். ராஜாமணி என்ன ஆச்சுன்னு கேட்டான். ஆனந்த் கீழே இறங்கி பார்த்தான். பின் பக்க டயர் பஞ்சர். மொபைல் எடுத்தான், நெட்வொர்க் இல்ல. சுத்தி பார்த்தான், எங்க பார்த்தாலும் காடுதான். மனுஷ சத்தம்னு எங்கேயுமே இல்லை. இங்க நிக்கிறது சரியே இல்லைன்னு ராமலிங்கம் மெதுவா சொன்னாரு. ஆனா வேற வழியும் இல்ல. 3 பேரும் காருக்கு வெளியிலேயே நின்னாங்க. அந்த நேரத்துலதான் காற்று திடீர்னு பலமா அடிச்சது. மரங்கள் வேகமா அசைஞ்சது. ராஜாமணிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. சுஜாதா வீதான். 3 பேரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனந்த், இவன் நம்மள உயிரோட விட மாட்டா, ஏதாவது பண்ணி மந்திரவாதி வீட்டுக்கு முதல்ல போயிடணும்டா, ராஜாமணி சொல்லி முடிச்சா. அப்போ சற்று தள்ளி ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண்ணுடைய சிரிப்பு சத்தம் ரொம்ப மெதுவா கேட்டுச்சு. ஆனா தெளிவா கேட்டுச்சு. இங்க யாராவது இருக்கீங்களா? ஆனந்த் கத்துனான். பதில் இல்ல. ஆனா அந்த சிரிப்பு சத்தம் மீண்டும் மீண்டும் கேட்டுச்சு. இந்த தடவை காருக்கு பின்னால இருந்த ராமலிங்கம் திரும்பி பார்த்தாரு. அங்கே மரங்களுக்கு நடுவுல ஒரு வெள்ளை உருவம் முடி முகத்தை மூடி இருந்துச்சு. ராஜாமணி கத்தி அழ ஆரம்பிச்சா. ஐயோ, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அந்த உருவம் மெதுவா நடந்து வந்துச்சு. காலடி சத்தமே இல்லை. ஆனா ஒவ்வொரு அடியிலும் 3 பேருக்கும் உயிர் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்தது. அந்த உருவம் பேச ஆரம்பிச்சது. மந்திரவாதிய தேடி போறீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போலாமே. அது சுஜாதாவுடைய குரல். ஆனந்த் மண்ணுல மண்டிக்கிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சா. சுஜாதா, நான் தான் காரணம். அந்த உருவத்தின் முடி மெதுவா விலக ஆரம்பிச்சது. சுஜாதா. 3 பேரும் ஒரு சேர கத்துனாங்க. கண்கள் மட்டும் மனுஷ கண்கள் மாதிரி இல்ல. இப்போ பயமா இருக்கா? அந்த பயம்தான் எனக்கும் அந்த நாள் முழுக்க இருந்துச்சு. சுஜாதாவுடைய குரல். அந்த வினாடி கார் ஹாரன் தானா அடிச்சது. 3 பேரும் திரும்பி பார்க்க கார் கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க யாரும் இல்ல. திரும்பி பார்த்தா சுஜாதாவும் இல்ல. காடு அமைதியா இருந்துச்சு. ஆனா கார் பக்கத்துல மண்ணுல ஈர காலடி தடங்கள். ராஜாமணி பேச ஆரம்பிச்சான். ஆனந்த், நம்மள சுஜாதா சும்மாவே விடமாட்டாடா. எப்படியாவது அந்த மந்திரவாதி வீட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். ராமலிங்கமும் ஆமாம்னு தலையாட்டினாரு. 3 பேரும் மெல்ல பயத்துடனே நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் தார் சாலை, அதுக்கு பின்னாடி கரடு முரடான மண் வழிச்சாலை. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்க ஒரு பெரிய பாறைக்கு மேல உட்கார்ந்தாங்க 3 பேரும். அப்போ சடசடன்னு பக்கத்துல இருந்த மரக்கிளையிலிருந்து சத்தம். 3 பேரும் பயத்தோடவே மேல பார்க்க ஒரு பெரிய மரக்கிளை முறிந்து விழுந்துச்சு. 3 பேரும் அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடுனாங்க. கொஞ்சம் தாமதமா எழுந்திருந்தாலும் அவ்வளவுதான். மெல்ல மூச்சு வாங்கி ராமலிங்கம் சொன்னாரு. ஆனந்த், நாம இங்கிருந்து திரும்பி போகவே மாட்டோம்டா. ஆனந்துக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அப்பா, அம்மா, வாங்க, கஷ்டத்தை பார்க்காம நடந்துடலாம். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. வேறு வழியே இல்லாம 3 பேரும் கரடு முரடான பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு அடியிலும் கால் தடுமாறுது. யாரும் பேசல. மூச்சு சத்தம் தான் கேக்குது. கொஞ்ச தூரத்துல ஒரு பாட்டி, ஒரு கையில குச்சி, இன்னொரு கையில கயிறு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் தான் 3 பேருக்கும் ஒரே நேரத்துல நம்பிக்கை வந்தது. ஊர் பக்கம் வந்துட்டோம் போல. ஆனந்த் முதல்ல பேசினான். 3 பேரும் பாட்டி கிட்ட போய் நின்னாங்க. பாட்டி, மந்திரவாதி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் 3 பேரையும் மாறி மாறி பார்த்தா பாட்டி. என்ன, பண்ணுன தப்புக்கு பரிகாரம் தேடுறீங்களா? பாட்டி கேட்க 3 பேரும் அதிர்ந்தாங்க. வழி சொல்லுங்க பாட்டி, ஆனந்த் கொஞ்சம் கெஞ்சும் குரல்ல கேட்டான். பாட்டி குச்சியால முன்னாடி இருந்த அடர்ந்த காட்டை காட்டுனான். 3 பேரும் அந்த காட்டை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி அங்க இல்ல. வேகமா அடிக்கிற காத்துல மரங்கள் அசைஞ்சது. ஆனந்த், பாட்டி பாட்டின்னு கத்தி கூப்பிட்டான். ஆனா எந்த பதிலுமே இல்ல.
ஆடு மட்டும் அங்கேயே நின்னுட்டு இருந்துச்சு. ராமலிங்கம் சொன்னாரு, நாம ஊர் பக்கம் வரல ஆனந்த், இன்னும் ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். 3 பேரும் வாடிய முகத்தோடு ஒருவரையொருவர் பார்த்துட்டே சிறிது கூட நம்பிக்கையே இல்லாம பாட்டி காட்டின வழியில காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. காடு இன்னும் அடர்ந்துச்சு. வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சது. மாலை ஆகிவிட்ட மாதிரி உணர்ச்சி. இவ்வளவு சீக்கிரமா இருட்டாயிருச்சா? ஆனந்த் மெதுவா கேட்டான். ராமலிங்கமும் ராஜாமணியும் பயத்துல இருந்ததுனால எந்த பதிலும் பேசவே இல்லை. அப்போ கூட்டமா நிறைய ஆடுகள் கத்துற சத்தம். மறுபடியும் ஆடா? இல்ல பாட்டியா? சுஜாதாவா? 3 பேருக்கும் இதே கேள்விதான் மனசுக்குள்ள. ஆடுகள் கூட்டமா கத்தின இடத்துக்கு 3 பேரும் வந்தாங்க. ஆடுகள் விலகி ஓட ஆரம்பிச்சது. அங்கே 3 பேருக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது ஒரு சுடுகாடு. ராஜாமணி கொஞ்சம் கோபத்தோடு சொன்னான், என்னடா அந்த கிழவி சுடுகாட்டுக்கு தான் வழி சொன்னாளா? என் கையில மட்டும் கிடைச்சா அவ்வளவுதான். ஆனந்தும் ராமலிங்கமும் ராஜாமணிய கொஞ்சம் வியப்போடு பார்த்தாங்க. அதனுடைய அர்த்தம் இன்னுமா உனக்கு புரியல ராஜாமணி? ராமலிங்கம் தொடர்ந்தார். நாம இனிமேல் போக வேண்டிய இடம் இதுதான்னு அந்த கிழவி ரூபத்துல சுஜாதா தான் வழிகாட்டுறான்னு தோணுது. ராஜாமணி எதுவுமே பேசல. அப்போ ஆனந்த் போனுக்கு ஒரு கால் வருது. கொஞ்ச நேரமா நெட்வொர்க் கிடைக்காததுனால போன்கிற ஒண்ணு இருந்ததையே யாரும் நினைக்கல. ஆனந்த் போன் பாக்கெட்ல இருந்து எடுத்ததுமே முகம் மலர்ச்சியாய், அப்பா, உங்க ஃப்ரெண்டு தர்மராஜன் அங்கிள் தான் கூப்பிடுறாரு. ஹலோ அங்கிள். என்னப்பா அங்க நெட்வொர்க் இல்லையா? நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அங்கிள், சுத்தமா நெட்வொர்க் இல்ல. கார் வேற பஞ்சர். எங்களால அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்போ எங்க இருக்கீங்க ஆனந்த்? தர்மராஜன் கேட்டார். ஆனந்த் நடந்ததையெல்லாம் சொல்லி, இப்போ அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துலதான் அங்கிள் நின்னுட்டு இருக்கோம்னு சொன்னான். ஐயோ, அந்த இடத்துலயா? மனுஷ நடமாட்டமே இல்லாத இடமாச்சே. பல வருஷமா யாருமே அங்க போக மாட்டாங்க. என்ன ஆனாலும் வெளியில யாருக்கும் தெரியாத இடம். எப்படியாவது உங்க இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு அங்க இருந்து முதல்ல வெளியே வாங்க. கொஞ்ச தூரம் முன்னோக்கி நடந்தா ஒரு ஒத்தையணி காட்டு பாதை. மலை மேல கொஞ்சம் ஏறணும். அங்க கொஞ்சம் வீடுகள் தெரிய ஆரம்பிக்கும். அது வழியா நடந்தா கொஞ்ச தூரத்துல தனியா ஒரு குடிசை தெரியும். முன்னாலேயே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். அதுதான் மந்திரவாதியுடைய குடிசை. சொல்லி முடித்தார் தர்மராஜன். பாதை தெளிவாக தெரியும் சந்தோஷத்துல பயத்துடனே 3 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. தர்மராஜன் சொன்ன மாதிரியே சில வீடுகள் தெரிய ஆரம்பிச்சது. கடைசியா ஒரு ஒத்தை குடிசை முன்பு வேப்ப மரம். மந்திரவாதியின் வீட்டை வந்தடைஞ்சாங்க 3 பேரும். ஒரு பழைய குடிசை. சுவர் முழுக்க சாமி படங்கள். அம்மன், சிவன், பைரவர். சில படங்கள் ரொம்ப பழசா இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே ஒரு விசித்திரமான வாசனை. கற்பூரம், சாம்பல், மூலிகை எல்லாம் கலந்து இருந்துச்சு. 3 பேரும் ஒரே வரிசையில் நின்னுட்டாங்க. அந்த சாமி படங்களுக்கு கீழே ஒரு விரிப்பின் மேல் மந்திரவாதி உட்கார்ந்திருந்தார். அவர் உட்கார்ந்திருந்த விதமே பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. முடி சீரா இல்ல, நெற்றி முழுக்க விபூதி. கண்கள் மட்டும் அசையாம 3 பேரையும் பார்த்துட்டே இருந்துச்சு. யாருமே பேசல. 1 நிமிஷம், 2 நிமிஷம் அந்த அமைதி. திடீர்னு மந்திரவாதி சொன்னாரு, உட்காருங்க. அந்த வார்த்தையே ஆணை மாதிரி இருந்துச்சு. 3 பேரும் தரையில உட்கார்ந்தாங்க. மந்திரவாதி ஒரு சாமி படத்தை காட்டினாரு. இந்த சாமி பாவத்துக்கு துணை நிற்க மாட்டாரு. அவர் அடுத்த படத்தை காட்டினாரு. இந்த சாமி பொய் சொன்னவனுக்கு கருணை காட்ட மாட்டாரு. அப்புறம் நேரா 3 பேரையும் பார்த்தாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். ராஜாமணி அழ ஆரம்பிச்சான். எங்களை காப்பாத்துங்க ஐயா. மந்திரவாதி குரலை கொஞ்சம் உயர்த்தினாரு. காப்பாத்த சொல்றதுக்காக மட்டும் நீங்க இங்க வரல, உங்க பாவத்துக்கு பெயர் சொல்ல வந்திருக்கீங்க. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமலிங்கம் கண்களை மூடிட்டாரு. மந்திரவாதி மெதுவா தரையில ஒரு கோடு போட்டாரு. இந்த கோடு உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல நிக்கிறது. இதை தாண்டி உண்மை மட்டும்தான் வரணும். பொய் கோட்டுக்கு வெளியே தான் நிக்கணும். அவர் ஆனந்த் பக்கம் திரும்பினாரு. முதல்ல நீ பேசு.
ஆனந்த் மூச்சு வாங்கி வாய் திறந்தான். தலை குனிஞ்சிட்டே மெதுவா பேச ஆரம்பிச்சான். சுஜாதா என் மனைவி. அவன் குரல் நடுங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தினங்களுக்கு முன்னாடி அவ இறந்துட்டான். ஒரு நிமிஷம் அங்க அமைதி. ஆனந்த் தொடர்ந்தான். இப்போ அவ மாதிரியே உருவங்கள் எங்க பார்த்தாலும் எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியுது. அவன் கைகளை ஒன்னோடொன்னு இறுக்கமா பிடிச்சிட்டான். எங்களை பழி வாங்கத்தான் அவ வந்திருக்கான்னு தோணுது. அந்த இடத்துல அவன் திடீர்னு மந்திரவாதி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டான். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க ஐயா. மந்திரவாதி ஒரு நிமிஷம் ஆனந்த பார்த்துட்டே இருந்தாரு. நீ சொல்றதுல பாதிதான் உண்மை. ஆனந்த் திடுக்கிட்டான். மந்திரவாதி தரையில போட்ட கோட்டை காட்டினாரு. உண்மை முழுசா வெளியே வரணும். ஒருத்தன் சொன்னா போதாது. அந்த இரவு யார் யார் என்னென்ன பண்ணுனீங்க அது எல்லாத்தையும் இங்க சொல்லணும். ஆனந்த் கண்ணுல நீர் நிறைய தலையசைச்சான். எனக்கு பேங்க்ல வேலை. என் அப்பா ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். எங்களுக்கு பண கஷ்டமெல்லாம் இல்லை. ஆனா இன்னும் பணக்காரங்களா ஆகணுங்கிற ஆசை மட்டும் மனசுக்குள்ள குறையல. ராமலிங்கம் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. ராஜாமணி தரைய பார்த்துட்டு இருந்தா. ஆனந்த் தொடர்ந்தான். அதனாலதான் நல்ல வசதியான பொண்ணா தேடிட்டு இருந்தோம். அப்பதான் சுஜாதா பத்தி தெரிஞ்சது. அவன் குரல்ல சின்னதா நடுக்கும். சுஜாதா அப்பா பெரிய பணக்காரர், நிறைய சொத்து. சுஜாதா ஒரே பொண்ணு, அதிகம் படிக்கல. அந்த இடத்துல அவன் நிமிர்ந்து பார்த்தான். அப்போதான் நாங்க நினைச்சோம், இந்த பொண்ணு எந்த கேள்வியும் கேட்க மாட்டா, இதுக்கும் எதிர்ப்பு சொல்லவே மாட்டான்னு. ஆனந்த் கண்களை தொடச்சிட்டு தொடர்ந்தான். அவன் நல்லவ, அமைதியா இருந்தா. நாங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அதையே நாங்க அவளுடைய பலவீனமா நினைச்சோம். அவன் குரல் இப்போ தெளிவா குற்ற உணர்ச்சியோட இருந்துச்சு. அவ கேள்வி கேட்காததுக்கு நாங்க சந்தோஷப்பட்டோம். அவ மௌனமா இருந்தது பயத்தினாலன்னு நினைச்சோம். எங்க மேல எல்லாம் இருந்த பாசத்தினாலேன்னு இப்பதான் புரியுது. ஆனந்த் கண்ணீர் வழிய மீண்டும் பேச ஆரம்பிச்சான். அப்போதான் நாங்க பெரிய தப்புக்குள்ள போக ஆரம்பிச்சோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. சின்ன வீடு, 2 பெண் குழந்தைங்க. அவங்க அம்மா பேர் சரஸ்வதி. அவங்க கணவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. வருமானத்துக்கு வழி இல்லாம ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அப்பதான் நாங்க ஒரு தப்பான யோசனை பண்ணணும். அவங்க குடியிருக்கிற நிலம் அவங்களுடைய சொந்த பூமி தான். அதை விட கொடுத்து வாங்கலாம்னு முடிவு செஞ்சோம். வேற வருமானம் இல்லாததுனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனந்த் குரல் தாழ்ந்தது. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதை பயன்படுத்தி நாங்க நிலத்தை வாங்கிட்டு ரொம்ப கம்மியான காசுதான் கொடுத்தோம். ரொம்ப வருஷமா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எங்களை சரஸ்வதி அம்மா ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணணும். சரஸ்வதி அம்மா அழுதாங்க, போராடினாங்க. ஆனா நாங்க எதையுமே கண்டுக்கல. அவங்க வீட்டுக்கு கடன் கொடுத்தவங்க, வட்டி வாங்குறவங்க எல்லாம் வந்து அந்த வீட்லயே உட்கார்ந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனந்த் கண்ணீர் வழிய மெதுவா சொன்னான். கடைசியில வேற வழியே இல்லாம சரஸ்வதி அம்மா அந்த 2 பெண் குழந்தைகளோட விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க. ஆனந்த் மீண்டும் பேச ஆரம்பிச்சான். சுஜாதா முதல்ல இருந்தே இதுக்கு எதிர்த்தான். ஒரு பெண் 2 பெண் குழந்தைகளோட கஷ்டப்படும் போது இப்படி ஏமாத்த கூடாதுன்னு சொன்னான். நாங்க அவளை அலட்சியமா பார்த்தோம். தினம் தினம் சண்டை போட்டா. சில நேரம் அவளுக்கு அடி கூட விழுந்துச்சு. அவ போராடினா. ஆனா கடைசியில தோத்துதான் போனா. பணம்தான் வென்றது. ஆனந்த் மூச்சு வாங்கி சொன்னான். சரஸ்வதி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சுஜாதா 3 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தா. சாப்பிடல, தூங்கல. எங்களுக்கே பயமா இருந்துச்சு. அவன் குரல் நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் திடீர்னு நான் போலீஸுக்கு போறேன்னு, உண்மைய சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவளை விட்டா நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துடுவான்னு நினைச்சோம். அப்போதான் அவன் குரல் கிட்டத்தட்ட உடைஞ்சது. அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ அவகிட்ட பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி சமாதானம் பண்ணணும். அவனும் நம்பிட்டான். அந்த நிமிஷம் போலீஸுக்கு போவதை நிறுத்திட்டா நாங்களும் அவளை கொல்றதுக்கு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தோம். அப்போ மதியம் சுமார் 2 மணி இருக்கும். துணி துவைக்க கிணறு பக்கம் போனான். அவளுக்கே தெரியாம பின்னால இருந்து தள்ளி விட்டுட்டோம்.
அவளுக்கு நீச்சல் தெரியாது, மூச்சு திணறி இறந்துட்டான். தினமும் அந்த நேரத்துக்கு கிணத்துல தண்ணி சேர்ந்துதான் துணி துவைப்பான். அது பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த இந்த 1.5 வருஷத்துல வீட்டுல எந்த சண்டையும் போட்டதில்லை. அதனால எல்லாருமே இது விபத்துதான்னு நினைச்சிட்டாங்க, நம்பிட்டாங்க. அழுது கொண்டே சொல்லி முடிச்சான் ஆனந்த். ராஜாமணியும் ராமலிங்கமும் தொடர்ந்தாங்க. ஐயா, நாங்க பண்ணுனது தப்புதான்னு இப்ப உணர்ந்துட்டோம். அந்த சுஜாதா ஆவி இப்ப எங்களை விடாம துரத்துது. எப்படியாவது எங்களை அதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க ஐயா. அப்போ அங்க வெளியில இருந்து ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் பயங்கரமா கேக்குது. ஐயா பாருங்க, அந்த சுஜாதாவே தான், கத்துனா ராஜாமணி. தலைமுடிகளை முன்னால் தொங்க விட்டு கொண்டு ஒரு பெண் உருவம் வேகமா அந்த ரூமுக்குள்ள வந்துச்சு. 3 பேரும் இதயம் நின்றவங்களாய் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. பேச வாயே வரல, சிரிப்பு சத்தம் ஓயவே இல்லை. என்ன மன்னிச்சிடு சுஜாதா. ஆனந்த் மண்டிட்டு அழ ஆரம்பிச்சான். அப்போ சுஜாதாவோடு சேர்ந்து மந்திரவாதியும் பலமா சிரிச்சாரு. 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ பின்னாடி இருந்து ஒரு 4 போலீஸ் அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க. வாங்க கிளம்பலாம். அதுல இருந்து ஒருத்தர் 3 பேரையும் இழுத்தாரு. 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. சுஜாதா ஆவி பேசிச்சு. என்ன ஒன்னும் புரியலையா? நான் சுஜாதா ஆவியே இல்ல, நான் சுவாதி. 3 பேருக்கும் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனந்த் கேட்டான், என்ன சுவாதியா? ஆமா, நான் சுஜாதாவுடைய சித்தி பொண்ணு. சுஜாதாவுடைய அம்மாவும் எங்க அம்மாவும் ட்வின்ஸ். அச்சு அசல் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சுஜாதா எப்படி அவங்க அம்மா மாதிரி ஃபேஸ் கட்டும், அதே மாதிரி தான் நானும். நாங்க 2 பேரும் ட்வின்ஸான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சுஜாதா அம்மா கிராமத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாங்க. எங்க அப்பாவுடைய வேலையினால நாங்க வேற வேற ஊர்ல தான் வாழ்ந்தோம். சுஜாதாவும் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சுஜாதா எதையுமே எங்கிட்ட மறைச்சதில்லை. சுஜாதா மேரேஜ் டைம்ல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். கடைசி நிமிஷத்துல எல்லா பிளானும் கேன்சல். அதுக்கப்புறம் எனக்கும் வேலை. அவளை பார்க்க வரவே முடியல. அடுத்த மாசம் தீபாவளிக்கு தான் நாங்க சந்திக்கலாம்னு நினைச்சோம். சுஜாதா நிறைய முறை நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம்னு ஆனந்த் கிட்ட சொல்லி இருக்கா. ஆனா ட்வின்ஸ் மாதிரி அச்சு அசலா இருப்போம்னு யாருமே நினைக்கல. அவளுக்கு ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. நீங்க போட்டோலயும் அதனால பார்க்க முடியல. எப்பவுமே சந்தோஷமா பேசுற சுஜாதா போன 1 மாசமா என்கிட்ட சரியா பேசவே இல்லை. நானே அவளை கட்டாயப்படுத்தி கேட்டதுனால சரஸ்வதி அம்மா வீட்டு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படியாவது சரியாயிடுவான்னு நினைச்சேன். அதுக்குள்ள கொன்னுட்டீங்களேடா. ஆக்ரோசத்துல கத்துனா சுவாதி. அவ செத்த செய்திதான் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை தற்கொலை பண்ணி இருப்பாளோன்னு நினைச்சேன். அவ தற்கொலை பண்ணி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் தெரியும். படிக்கல, பட்டிக்காட்டு பொண்ணு. ஆனா அவளுடைய தைரியம் எனக்கு கூட இல்ல. அதுவும் கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு கிணத்துல கால் தவறுறதா? வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னு நினைச்சு வந்தேன். உங்களை கொஞ்சம் மிரட்டி பார்த்த, தொடர்ந்து வந்த. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இவரு மந்திரவாதியே இல்ல. ராமலிங்கம் அங்கிள் அவர் ஃப்ரெண்ட கேட்கும் போதே அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவருக்கும் சுஜாதாவை ரொம்ப பிடிக்கும். அவரும் என் திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீங்களாவே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இனி எதுவும் நீங்க பேசவே முடியாது. சுவாதி சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினா. போலீஸ் 3 பேரையும் இழுத்துட்டு போனாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், தர்மமே மறுபடி வெல்லும்.